வாட்ஸ்அப் everyone எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் another எபிசோட். ஸோ கைஸ், இந்த வீடியோ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய இடத்துல வந்து நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு பேசியிருப்பேன். பட் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோ நீங்கள் டேரெக்டாக வந்திருந்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னு. ஸோ அதர் தன் தேட், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் கோடர் பால் என்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ காய்ஸ், ஸ்ட்ரிங் அப்படின்னா நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். டபுள் கோட்ஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் ஆஃப் மெசேஜ் இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்க்ரீனில் தேடுற மாதிரி சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்படின்னு நான் போட்டேன்னா இது ஒரு ஸ்ட்ரிங். பட் இது மட்டும்தான் ஸ்ட்ரிங்கா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி இருந்ததுன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் லைக் கொஸ்டின் மார்க் ஃபர்ஸ்ட் அப்படி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருந்ததுன்னா அது ஸ்ட்ரிங்கா? கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். யா, அண்ட் நீங்கள் கெஸ் பண்ண மாதிரியே அதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ஸோ அது மட்டுமே ஸ்ட்ரிங்கு கிடையாது. அண்ட் அகெயின், இப்போது டபுள் கோட்ஸ்குள்ளே 1 2 3 4 5 6 எந்த மாதிரி நம்பர் இருந்தாலும் ஓகே. ஸோ காமனாக சொல்ல போனால் டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன போட்டாலுமே அதை ஸ்ட்ரிங்காக ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் கம்பைலர் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிடும், ஆர் மிஷின் வந்து கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ ஸ்ட்ரிங்காக. ஸோ ஏங்கிற வேரியபிளில் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்னு போய்க்கிறேன். ஸோ பிங்கிற வேரியபிளில் ஸ்பெஷல் கேரக்டர் வைப்போம். அண்ட் சிங்கிற வேரியபிளில் நம்பர் டைப் வைப்போம். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் அப்படின்னா என்ன உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா, இதுக்கு முன் ப்ரீவியஸ் வீடியோஸில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேரெக்டாக இங்கே வந்திருந்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்து வரலாம். ஸோ ஏபிசியில் நம்ம வந்து வேல்யூ எல்லாத்தையுமே அசைன் பண்ணிட்டோம். ஸோ காய்ஸ், சப்போஸ் நான் டிங்கிற வேரியபிளில் மல்டி லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து எழுதுன்னு நினைக்கிறேன். லைக் இப்போது பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க உங்களுக்கு காமிக்க பாருங்க. ஸோ இந்த லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை வந்து என்னால் எழுத முடியுமா? ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை வந்து பைத்தானால் கன்வெர்ட் பண்ண முடியுமா ஸ்ட்ரிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆஃப்கோர்ஸ். ஸோ இதே மாதிரி ட்ரிபிள் கோட்ஸ் வந்து நம்ம வந்து கமெண்டில் பார்த்துருப்போம், கமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் வி கேன் யூஸ் திஸ் ஃபார் மல்டி லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ். ஸோ இப்போ சிங்கிள் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸுக்கு வந்து நம்ம வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ மல்டி லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ட்ரிபிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நான் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணேன்னா என்ன நடக்குன்னு பாருங்கள். அண்ட் லெட்ஸ் பேஸ்ட் திஸ். ஸோ உங்களுக்கே தெரியுது. ஸோ எனக்கு வந்து எரர் வந்து லாட்ஸ் ஆஃப் எரர் வந்து இங்கே காமிக்கு. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரிபிள் லைன்ஸ் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இங்கே தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து அவுட்புட்டாக நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் அவுட்புட்டாக. ஓகே, லெட்ஸ் பிரிண்ட் திஸ் அவுட். ஸோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட்டாக வந்துச்சு. ஸோ கைஸ் ரிமெம்பர், ஸோ டபுள் கோட்ஸ் வந்து நம்ம வந்து சிங்கிள் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே சிங்கிள் கோட்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் மாதிரி காமிக்கும். ஸோ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஸோ அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோன்னு. ஸோ இனி ஃபியூச்சர் வீடியோஸில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக்காக என்னென்னா டபுள் கோட்ஸ் வந்து சிங்கிள் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ ஒரே லைனில் இருந்துன்னா நம்ம வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ட்ரிபிள் கோட்ஸில் வந்து மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம். இப்போ ஈங்கிற வேரியபிளில் என்னால் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி சிங்கிள் லைன்ஸ் ஆஃப் லைன் எழுதலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணியே பார்த்துருவோம். ஸோ உங்கள் கண்ணு முன்னாடியே பார்ப்போம். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்னு போட்டுறேன். ஓகே, லெட்ஸ் பிரிண்ட் திஸ். சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்கிறது வந்து எனக்கு வந்து அவுட்புட்டாக வந்துட்டு. ஸோ பேசிக்காக என்னென்னா டபுள் கோட்ஸ்லையும் ட்ரிபிள் கோட்ஸ்லையும் சிங்கிள் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதலாம். ஸோ அதையும் தாண்டி இப்போ இங்கே பாருங்கள் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸாக எழுதி தான் ஆகணும். அதில் நீங்கள் டபுள் லைன் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது, சின்டாக்ஸ் எரர் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த டாப்பிக்கில் போகலாம். சப்போஸ் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இருக்குது. ஸோ இப்போது இதில் டோட்டலாக எனக்கு எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, எத்தனை கேரக்டர்ஸ் வந்து இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது நான் வந்து அப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் பைத்தானில் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பைத்தானில் பேசிக்காகவே லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த லென்த் ஃபங்க்ஷன் மூலியமாக ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால்
கேல்குலேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லாட்டி ஒரு கேரக்டர்ஸ் வந்து உள்ளடக்கியுள்ளது. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது ஆர் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலியமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ திஸ். ஸோ பிரிண்டில் நான் லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் ஏல ஸ்டோர் ஆகிக்கிற ஸ்ட்ரிங்ஸில் எத்தனை கேரக்டர்ஸ்க்குன்னு நல்லா கண்டுபிடிக்க முடியும். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் திஸ். ஸோ உங்களுக்கே ஏதாச்சும் கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க ஒரு எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கணும் இதில். அப்படி நீங்கள் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கணும் நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு அப்படின்னு பார்ப்போம். ஸோ தெரிஞ்சிருந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டோட்டலி 23 கேரக்டர்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் தி ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸையுமே நம்ம பைத்தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ லென்த்தாக சப்போஸ் இந்த லென்த் ஸ்பேஸ் இல்லாமல் நம்மளுக்கு எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறேன். 20 கேரக்டர்ஸ் இருக்குது ஸ்பேஸ் இல்லாமல். வித் ஸ்பேஸ் 23, வித்தவுட் ஸ்பேஸ் 20 கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போது எனக்கு இப்போது 3ங்கிற இடத்துல எனக்கு என்ன கேரக்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ 0ல் எஸ்ஸுங்க தெரியுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்பேஸில் எனக்கு வந்து என்ன இது இருக்குது, ஆர் 11th ஸ்பேஸில் எனக்கு வந்து எது ஸ்டோர் ஆகிருக்கு, ஏயா பியா சியா அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோன்னா, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஸ்லைஸ் அப்படிங்கிற மெத்தட் வழியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்லைஸ் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராக்கெட்ஸ். இப்போ வந்து இந்த லிஸ்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஸோ அது எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் நான் 3 அப்படின்னு டைப் பண்ணி இப்போ அவுட்புட்டாக கொண்டு வரேன். 5 எஸ் அப்படிங்கிறது சேவ் ஆகிருக்கு. சப்போஸ் நான் 10th ஸ்பேஸில் எனக்கு வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ 10th ஸ்பேஸில் எனக்கு எம் ஸ்டோர் இருக்கா, பி ஸ்டோர் இருக்கா, சி ஸ்டோர் இருக்கான்னு தெரில. ஸோ அந்த ஸ்பேஸில் எனக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஓன்னு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போது 0ல் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்ப்போம். சாரி, அதுக்கு முன்னாடி 1ல் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்ப்போம். யூ வருது, ஏன் இங்கே எஸ் வரல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்போவுமே கம்ப்யூட்டர் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணும். ஸோ நம்ம நேச்சுரலாகவே நம்ம நேச்சுரலாகவே 1 2 3லேருந்து தான் ஆரம்பிப்போம். பட் கம்ப்யூட்டர் வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இங்கே 0ங்கிற ஸ்பேஸில் வந்து எஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னுமே ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்ட் 2ல் பார்ப்போம். ஸோ பார்ட் 1 எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியாத வியூஸ்லாம். ஸோ இந்த நான் சொல்லிக் கொடுக்க எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லாட்டி இன்னும் ப்ரோ இந்த இடத்துல மாற்றுங்க, ஸோ நான் பேசுகிறது புரியுதா, இல்லாட்டி கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க, தெளிவாக பேசுங்கன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் இருந்ததுனால் மிக்க தாழ்மையோட கீழே தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அதர் தன் தட் கீழே வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் 5 to 10 minutes நீங்களே சொந்தமாக திங்க் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் டாட்டா.